அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது என்ன சொல்லணும்னா, தேய்பிறை ஏகாதேசி அதுக்கடுத்து தேய்பிறை துதியை தேய்பிறை சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? தேய்பிறை ஏகாதேசி, தேய்பிறை துதியை, வளர்பிறை ஏகாதசி. தேய்பிறை ஏகாதேசி, அதற்கடுத்து என்ன சொன்னான்னா தேய்பிறை துதியை, தேய்பிறை சதுர்த்தி இப்படி எடுத்துக்கணும். தேய்பிறை ஏகாதசி, தேய்பிறை துதியை, தேய்பிறை சதுர்த்தசி, இந்த மூணும் என்ன சொல்கிறேன்னா, இவர்களுக்கு மன நிம்மதியான தூக்கம் இருக்காது. மனம் நிம்மதியான தூக்கம் கண்டிப்பாக இருக்காது. காரணம், அவர்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை இந்த தேய்பிறை ஏகாதசி, தேய்பிறை துதியை, தேய்பிறை சதுர்த்தசி திதி மன நிம்மதி இல்லாத தூக்கத்தை கிடையாது. வெளிநாடு போக முடியாத பிரச்சனை. அப்படி போனாலும் முன்னுக்கு வர முடியாது. அப்படி போனாலும் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் என்ன, 10 வருஷம் வெளிநாட்டில் இருந்தீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, ஏதோ போனேன் வந்துட்டேன், வேறு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இவர்களுடைய வாழ்க்கை முறை கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது இவர்கள் என்ன சொல்கிறாங்க, அனாதை ஆசிரமத்திற்கு கண்டிப்பாக உதவி செய்யணும். அனாதை ஆசிரமத்திற்கு உதவி செய்யணும். எந்த திதிகள்? தேய்பிறை ஏகாதசி, தேய்பிறை துதியை, தேய்பிறை சதுர்த்தசி. நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. அப்போ இவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது. வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் என்ன சொன்னாங்கன்னா பெரிய பிரயோஜனம் இருக்காது. அது வெளிநாடு போக முடியாது. அதில் ஏதாவது ஒரு பாதிப்பு தன்மைகள் என்ன சொன்னாங்கன்னா இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இவர்கள் என்ன செய்யணும்? இவர்களுக்குன்னு ஒரு பரிகார கோயில் இருக்கும் இல்லையா? அந்த பரிகார கோயில் வளர்பிறை ஏகாதேசி அன்று, தேய்பிறை ஏகாதேசியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை ஏகாதேசி அன்று திருநள்ளாறில் சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். திருநள்ளாறில் சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு பண்ணணும். அதே சமயத்தில் என்ன சொன்னான்னா, தேய்பிறை துதியை திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை துதியை திதியில் காளகஸ்தியில் போய் என்ன சொன்னான்னா வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி தேய்பிறை சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறான்னா, வளர்பிறை சதுர்த்தசி திதியில் போய் கங்கை கொண்ட சோழபுரம் மகேஸ்வரன் கோயிலில் போய் இவர்கள் வழிபாடு பண்ணி வருவது வாழ்க்கையில் இந்த பொருளாதார பிரச்சனை திதி என்று சொன்னாலே பொருளாதாரம் தான். இந்த பொருளாதார பிரச்சனை அது சார்ந்த கட்டங்கள் என்ன சொன்னேன், இந்த நான் சொன்னதுக்கு தேய்பிறை ஏகாதசி, தேய்பிறை துதியை, தேய்பிறை சதுர்த்தசி திதிகளில் போய் பிறந்தவர்களுக்கெல்லாம் என்ன சொன்னான்னா உங்களுக்கு என்னென்ன என்ன சொன்னால், மீனம் என்று சொல்லக்கூடியது தான் திரிசூனியமாக வரும். மீனம் என்பது காலபுருஷனுடைய 12ஆம் இடம். இது நம்மளுடைய லக்கணத்திற்கு எத்தனாம் இடம் என்று பார்த்து, நம்ம லக்கணத்துக்கு அந்த இடம் பாதிச்சு தான் இருக்கும். அப்போ இதற்கு வழிபாட்டு ஸ்தலங்கள் இதுதான். இப்போ என்ன சொன்னால், இதுக்கு அநாத ஆசிரமங்களுக்கு ஏதாவது என்ன மாதம் உதவி செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறான்னா பெரிய மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க முடியும். கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான விஷயம். பரிகார கோவில்களை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போய் வருவது மிக மிக நல்லது. அப்படி ரொம்ப டிஸ்டன்ஸாக போக முடியலன்னா, அநாத ஆசிரமம் நம்ம இருக்கிற ஊரில் இருந்ததுன்னா அங்கே போய் என்ன சொல்கிறான்னா ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வது கண்டிப்பாக. இந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன போகமும் வெளிநாடு செல்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதான் 12ஆம் பாவம். இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா தேய்பிறை சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவர்கள், தேய்பிறை சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவர்கள் இவர்களுடைய பிறப்பு எண்ணம் என்ன பிரச்சனையை கொடுக்கும்னா, ஆசைகள் நிறைவேறாது.
தேய்பிறை சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவர்களுடைய ஆசைகள் நிறைவேறாது. அவர்கள் வாங்கி வந்த வரம் அப்படி. பணம் மிச்சம் பிடிக்க முடியாது. பணம் மிச்சம் பிடிக்காது. அப்போ பணம் மிச்சம் பிடிக்க முடியாது. இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா என்ன சொன்னோன்னா, செல்ல பிராணிகளுக்கு என்ன செய்யணும்? உணவு கொடுக்கணும். தெருநாய்க்கு என்ன சொன்னோன்னா உணவு கொடுக்கணும். செல்லப்பிராணிகளுக்கு உணவு கொடுக்கணும். செல்லப்பிராணி என்பது நம்ம வீட்டில் என்ன செய்யணும் பொறுத்தல ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாய்கள் வீட்டில் வளர்க்கக்கூடாது. இது ஒரு பெரிய கம்ஃபர்டபுளான அமைப்பாக இருக்காது. பெரும்பாலான இடங்களில் நாய்கள் வீட்டில் வளர்ப்பது அவ்வளோ தூரத்திற்கு ஒரு பெரிய போராட்டத்தையும் மனச்சஞ்சலங்களையும் அங்கே கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அதை யாரும் உணர்வதில்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, தெருநாய்களுக்கு என்ன சொல்லலாம்னா, பிஸ்கட் போடுவது மிக மிக நல்லது. அதற்கடுத்து என்ன சொன்னா, இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வளர்பிறை சதுர்த்தி திதி அன்னைக்கு இவர்களுடைய பரிகார கோவில் என்ன சொன்னா, வளர்பிறை சதுர்த்தி திதியில் கஞ்சனூர் சுக்கிரன் வழிபாடு பண்ணணும். கஞ்சனூர் சுக்கிரன் வழிபாடு பண்ணணும். அப்போ கஞ்சனூர் சுக்கிரன் வழிபாடு பண்ணணும். இவர்களுக்கு என்ன சொன்னால், மூத்தவர்கள் இருந்தால் பிரச்சனை. அப்போ மூத்தவர்கள் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை, பாதிப்பு இருக்கும். இவர்களுக்கு மூத்தவர்கள் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், பாதிப்பு இருக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த தேய்பிறை சதுர்த்திக்கு என்ன சொன்னால், திதிசூனியம் என்ன சொன்னான்னா கும்பமும் ரிஷபம் தான். ஆனால் நம்ம தேய்பிறை என்று வரும்போது என்ன சொன்னால், நம்ம கும்ப வீட்டை தான் எடுத்துக்கிடணும். வளர்பிறைன்னு வரும்போது தான் என்ன சொல்லலாம்னா ரிஷப வீட்டை எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அப்போ என்ன சொல்லலாம்னா, தேய்பிறை சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறாது, பணம் மிச்சம் பிடிக்க முடியாது, சேமிப்பை வைத்துக்கொள்ள முடியாது ஒரு சாஸ்திரம் சொல்லுது. அதே சமயத்தில் இவர்கள் செல்லப்பிராணிகளுக்கு நாய்களுக்கு உணவு கொடுக்கும்போது என்ன சொன்னோன்னா, கண்டிப்பாக பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு கண்டிப்பாக ஒரு வெற்றியான நபராக வருவதற்குண்டான வாய்ப்புகள் உருவணும். கஞ்சனூரில் இருக்கிற சுக்கிரனுடைய வழிபாடு பண்ணும்போது இந்த தேய்பிறை சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கு கஷ்டங்கள் குறையும், கண்டிப்பாக பிரச்சனை குறையும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. இதை நடைமுறை படித்து பாருங்கள். அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா, தேய்பிறை பிரதமை, தேய்பிறை துவாதசி. தேய்பிறை பிரதமை, தேய்பிறை துவாதசி. இந்த தேய்பிறை பிரதமை, தேய்பிறை துவாதசி அப்படின்னு சொல்லி வரும்போது சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சொந்த தொழிலில் நஷ்டம் வரும். சொந்த தொழிலில் என்ன சொன்னா கண்டிப்பாக நஷ்டம் வரும். அப்போ சொந்த தொழில் நஷ்டம் வரும். அப்போ சொந்த தொழில் நஷ்டம் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்ன, அந்த சொந்த தொழிலை பார்க்காமல் என்ன சொன்னாங்கன்னா இருப்பது நல்லது. சொந்த தொழிலை சொந்த தொழிலில் நஷ்டம் வரும்னு சொல்லிட்டான். அப்போ தேய்பிறை பிரதமை, தேய்பிறை என்ன சொன்னான்னா துவாதசி. அப்போ இந்த சொந்த தொழிலில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறான். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வளர்பிறை பிரதமை திதியில், வளர்பிறை பிரதமை திதி என்று, தேய்பிறை பிரதமை திதியில் பிறந்தவங்க வளர்பிறை பிரதமை திதி என்று திருக்காட்டுப்பள்ளி திருவெண்காடு பக்கத்தில் இருக்குது. திருக்காட்டுப்பள்ளி திருவெண்காடு பக்கத்தில் ஆரண்யேஸ்வரர் கோயில் கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். அதற்கடுத்து தேய்பிறை துவாதசி திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை துவாதசி திதி என்று கும்பகோணம் கும்பகோணம் சாரங்கபாணி கோவில், விஷ்ணு கோவில். அந்த கோயில் சாரங்கபாணி கோவில் விஷ்ணு கோயில்னு சொல்லுவாங்க. அப்போ வளர்பிறை துவாதசி திதி என்று கும்பகோணம் சாரங்கபாணி கோவில், விஷ்ணு கோவிலில் வழிபாடு பண்ணிட்டு வரணும். இவர்கள் என்ன செய்யணும்னா, அந்த தேய்பிறை பிரதமையில் பிறந்தவர்கள், தேய்பிறை துவாதசி திதியில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னா, கர்ம காரியங்களுக்கு உதவி செய்யணும். கர்ம காரியங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக இவருடைய வாழ்க்கையில் என்ன சொல்லலாம்னா, பாதிப்பு தன்மைகள் கண்டிப்பாக கர்ம காரியத்திற்கு கண்டிப்பாக உதவி செய்யுங்க.
கர்ம காரியத்திற்கு முன்னின்று போய் வந்து என்ன சொன்னான்னா அங்கே அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்து அதனுடைய ப்ரிலிமினரி வேலைகள் இருக்குமே அதற்கு உதவி செய்யுங்க. கடைசி அந்த கர்ம காரியத்தோடைய அந்த இறந்த நபர்களுடைய சப அடக்கம் வரைக்கும் இருந்து எல்லா வேலையும் முடித்து வந்தேன்னு சொன்னான்னா வந்து நீங்கள் ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ அடிபம்புலையோ குளிச்சுட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு போங்க. நேரடியாக வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு நிறையாக வரும். இதை நடைமுறைப்படுத்துங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு தேய்விரை தசமி தேய்விரை நவமி. தேய்விரை தசமி தேய்விரை நவமி இந்த ரெண்டு என்ன சொல்கிறான்னா வந்து இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னான்னா வந்து இவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது தாத்தா சொத்தை இவங்க அனுபவிக்க முடியாது. தாத்தாவுடைய சொத்து தேய்விரை தசமி தேய்விரை நவமியில் போய் பிறந்தவங்க அப்படி ஒரு தாத்தா சொத்து நமக்கு கிடைச்சிருக்குனாலும் அந்த தாத்தா சொத்தை வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் சரியாக அனுபவிக்க முடியாது. அப்போ என்ன செய்யுங்க, தாத்தா சொத்தை அனுபவிக்க முடியாது. அப்படி ஒரு சொத்து இருக்குன்னா அதை விற்று என்ன காசாக்கி வேறு இடத்துல நீங்கள் செட்டில் பண்ணுறது தான் நல்லது. அது இருக்கும், ஆனால் செயல்பாட்டில் வந்து சக்ஸஸ் வந்து பண்ண முடியாது. அப்போ தாத்தா சொத்து வந்து நாட் யூஸ், நமக்கு அதுக்கு யூஸ் வராது. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து கழிப்பறை சாக்கடை செய்த நபருக்கு கழிப்பறை சாக்கடை சுத்தம் செய்வாங்க இல்லையா, அந்த நபருக்கு உதவி செய்யும். இந்த ரெண்டு திதி தேய்விரை தசமி தேய்விரை நவமி. தேய்விரை தசமி தேய்விரை நவமியில் போய் பிறந்தவங்க தாத்தா சொத்து இருந்தாலும் யூஸ் பண்ண முடியாது, அது நமக்கு வந்து ஆகாது. அதற்கடுத்து என்ன சொன்னா கழிப்பறை சுத்தம் செய்பவர்களுக்கு சாக்கடை சுத்தம் செய்பவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உதவி கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா ரெண்டாவது இவர்களுக்கு என்ன சொன்னான்னா தேய்விரை தசமி தேய்விரை நவமி இல்லை பிறந்தவங்களுக்கு ஜோதிட புலமை வராது. அப்போ ஜோதிட புலமை வராது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நீங்கள் என்ன செய்யணும், படிங்க. சில பேர் படிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா அந்த புலமை வராத போய் எதுக்கு வந்து தூக்கிட்டு தோளில் போட்டுட்டு கிடக்கணும் அப்படிங்கிறத இது ஒரு நமக்கு வந்து ஒரு இன்டிமேஷன். ஜோதிட புலமை வராது, அதில் போய் போராடிக்கிட்டு இருக்கிறதுல நல்லதில்லை இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிடுங்க. அதற்கடுத்து இவர்கள் என்ன செய்யணும், தேய்விரை தசமி திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்விரை தசமி திதி அன்று தென்குடி திட்டை தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயிலில் வந்து வழிபாடு பண்ணுவது இந்த தேய்விரை தசமியில் பிறந்த தோஷத்தை போக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதற்கடுத்து தேய்விரை நவமி திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை நவமி திதி அன்று ஸ்ரீவாஞ்சியம் யமன் கோவிலில் வந்து வழிபாடு பண்ணிட்டு வருவது மிக மிக சிறந்தது. பெரிய வெற்றியை கண்டிப்பாக அடையலாம். நம்ம எப்பயுமே திதி சூனியத்தை வந்து கொஞ்சம் நம்ம வந்து என்ன சொன்னோம்னா எப்பயுமே உன்னிப்பாக கவனிச்சுக்கிடணும். ஏன்னா அந்த இருட்டடைஞ்ச வீடு என்பது என்ன சொல்கிறான்னா வந்து வளர்விரையில் போய் பிறந்தால் முதல்ல வருகின்ற கட்டம் வந்து பாதிக்கும். தேய்விரையில் போய் பிறந்தால் ரெண்டாவது வர்ற கட்டம் 12 கட்டத்தில் ரெண்டாவது கட்டம் பாதிக்கும். அப்போ இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமையே. அப்போ கவனமாக இருந்து இதெல்லாம் நடைமுறைப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதற்கடுத்து வளர்பிறை பிரதமை வளர்பிறை துவாதசி. இவர்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வளர்பிறை பிரதமை வளர்பிறை துவாதசி திதியில் போய் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் நண்பர்களால் ஏமாற்றப்படுவார். வளர்பிறை பிரதமையில் போய் பிறந்தாலும் வளர்பிறை துவாதசி திதியில் போய் பிறந்தாலும் நண்பர்களால் என்ன சொல்றாங்கன்னா ஏமாற்றப்படுவார்கள். அப்போ நண்பர்களால் ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா நண்பர்களிடம் கவனமாக கண்டிப்பாக இருக்கணும். அப்போ நண்பர்களிடம் கவனமாக இருப்பது மிக மிக நன்மை.
கவனமாக இருப்பது ரொம்ப கவனம். அதுக்கடுத்து இவர்கள் என்ன செய்யணும்? திருமண உதவி செய்யணும், திருமணத்துக்கு உதவி செய்யணும், அடிமட்ட வேலையாளர்களுக்கு உதவி செய்யணும். இதை ரெகுலராக நீங்கள் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்லணும், உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அப்போ நீங்கள் இதற்கு என்ன வழிபாட்டு ஸ்தலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வளர்பிறை பிரதமையில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை பிரதமை அன்று, வளர்பிறை பிரதமையில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை பிரதமை அன்று பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோவில் வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணணும். வளர்பிறை துவாதசி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை துவாதசி திதியில் திருவெள்ளியங்குடி கோலவில் ராமர் கோவில்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக என்ன சொல்லலான்னா, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லலான்னா, பிரச்சனைகள் தன்மைகள் கண்டிப்பாக தீர்ந்து நல்லா இருப்பீங்க. எந்தவித பாதிப்பு தன்மைகளும் இருக்காது. இதை நடைமுறைப்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதற்கு அடுத்து தேய்பிறை பஞ்சமி, தேய்பிறை அஷ்டமி, அதற்கு அடுத்து என்ன சொன்னா வளர்பிறை சதுர்த்தசி, தேய்பிறை பஞ்சமி, தேய்பிறை நடைமுறைப்படுத்துங்க. அதுக்கடுத்து வளர்பிறை சப்தமி திதியில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னா, இவர்களுக்கு இந்த வளர்பிறை சப்தமி திதியில் போய் பிறக்கிறதுனால என்ன சொல்கிறான்னா, தாய் தந்தை மறைய வேண்டும் என்பது விதி, அல்லது தாய் தந்தையை பிரிந்திருக்க வேண்டும் என்பது விதி. ரெண்டாவது, இடம் வீடு வண்டி வாகனம் அமையாது. இடம் வீடு வண்டி வாகனம் அமையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு என்ன சொன்னால், இதற்கு ஆடை தானம் பண்ணணும். கண்டிப்பாக ஆடை தானம் பண்ணணும். அப்போ இதற்கு என்ன கோவில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கோவில் என்பது சூரியனார் கோவில். தேய்பிறை சப்தமி திதி அன்று கும்பகோணத்தில் இருக்கிற சூரியனார் கோவில் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக ஏற்படும். இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள், வெற்றி கிடைக்கும். அதற்கு அடுத்து என்ன சொல்லலாம்னா, வளர்பிறை அஷ்டமி.
வளர்பிறை பஞ்சமி, வளர்பிறை சதுர்த்தசி, வளர்பிறை அஷ்டமி, வளர்பிறை பஞ்சமி, வளர்பிறை சதுர்த்தசி. இந்த இந்த இதில் பிறந்தவங்க, திதியில் பிறந்தவங்க படிப்பிற்கு தேவையான உதவி பண்ணுங்க. இந்த 3 திதியில் யார் பிறந்ததுன்னா படிப்பதற்கு தேவையான உதவி. காது கேட்காதவங்களுக்கு உதவி பண்ணுங்க, மிஷின் வாங்கி கொடுங்க. காது கேட்காதவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா மிஷின் வாங்கி கொடுங்க. இவர்கள் வாழ்க்கையில் என்ன சந்திப்பாங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான எக்ஸாம், முக்கியமான பிரச்சனையில் எக்ஸாம் எழுதி 1 மார்க் 1/2 மார்க்கில் போயிடும், 1 மார்க் 1/2 மார்க்கில் போயிடும். அப்போ இந்த மிதனம் கன்னி என்று சொல்லக்கூடியது புதன் வீடாக வருகின்ற காரணத்தினால படித்தது ஒன்று படிச்சிருப்பாங்க, வேலை பார்க்குறது ஒன்று பார்ப்பாங்க. ஒரு முக்கியமான வாழ்க்கையில் இந்த நபர்கள் அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, வளர்பிறை பஞ்சமி, வளர்பிறை சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவங்க. ஒரு வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான இந்த எக்ஸாமு தான் நம்முடைய உயிர் நாடி என்று சொல்லி அந்த எக்ஸாம் எழுதி அதில் 1 மார்க் 2 மார்க்கில் போனவர்கள் நிறைய பேர் உண்டு. இது உண்மை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, படிப்பு ஒன்றா இருக்கும், இவங்க படித்தது ஒன்றா இருக்கும், ஆனால் வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும். அப்போ என்ன சொல்லலான்னா, இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த காதுகளாக இருக்க உதவி, படிப்புக்கு தேவையான உதவிகள் செய்து வருவது மிக மிக நல்லது. அதற்கு அடுத்து என்ன சொல்லலான்னா தேய்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி அதாவது வளர்பிறை பஞ்சமி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை பஞ்சமி திதி அன்று பெண்ணாடம் விருத்தாச்சலத்தில் என்ன சொல்லலாம்னா விருத்தாச்சலத்தில் இருக்கின்ற பிரளயகாளீஸ்வரர் வழிபாடு பண்ணுவது மிக மிக நல்லது. அதே சமயத்தில் வளர்பிறை அஷ்டமியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை அஷ்டமி அன்று நாகப்பட்டினம் தேவூர் தேவபுரீஸ்வரர் கோவில் என்ன சொன்னான்னா வழிபாடு பண்ணுவது மிக 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 நல்லது. அப்போ மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் இதை கண்டிப்பாக செயல்படுத்துங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்காது. அப்போ இவர்கள் என்ன சொன்னான்னா எங்கே இன்னொரு இது எங்கே போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நான் என்ன சொன்னான்னா தேய்பிறை வளர்பிறை சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை சதுர்த்தசி திதி அன்று தேய்பிறை சதுர்த்தசி திதி என்று என்ன சொல்கிறான்னா திருப்புவனம் சரவேஸ்வரர் கோவில் சென்று வழிபாடு பண்ணுவது மிக 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 நல்லது. இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே நன்றாக இருக்கும். அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா வளர்பிறை சதுர்த்தி திதி, வளர்பிறை திரையோதசி திதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வளர்பிறை சதுர்த்தி, வளர்பிறை திரையோதசி திதியில் போய் பிறந்தவர்கள் குடும்ப வாழ்க்கை அவ்வளவு தூரத்திற்கு சிறப்பாக இருக்காது. பணம் தங்காது. கண், முகம் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கும். கண், முகம் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கும். அப்போ இவர்கள் என்ன செய்யணும்னா அன்னதானம் கண்டிப்பாக டெய்லி ஒருவருக்குனால ஒரு 30 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்குள்ளே என்ன சொல்கிறாங்க, யாராவது ஒருவருக்கு என்ன சொல்கிறாங்க நீங்கள் அன்னதானம் இந்த திதி சதுர்த்தி திரையோதசி வளர்பிறையில் பிறந்தவங்க பண்ணிடணும். அதற்கு அடுத்து தேய்பிறை சதுர்த்தி திதி அன்று வளர்பிறை சதுர்த்தியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை சதுர்த்தி திதி அன்று பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வரும். வளர்பிறை திரையோதசி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை திரையோதசி திதி என்று திருக்கண்டியூர் பிரம்மா கோவில் சென்று உணவு தானம் பண்ணணும். கண் தெரியாதவர்களுக்கு உதவி செய்யணும். இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதற்கடுத்து என்ன சொன்னேன்னா வளர்பிறை சஷ்டியில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன பிரச்சனை? கடுமையான உழைப்பு, பலன் கம்மி.
கடுமையான உழைப்பு, பலன் கம்மி. இவர்கள் என்ன செய்யணும்? முடி திருத்துவோருக்கு உதவி. முடி திருத்துவோர் என்ன மருத்துவர்கள் அப்படிம்பாங்க. முடி திருத்துவோருக்கு உதவி செய்யணும். மூளை வளர்ச்சி இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும். மூளை வளர்ச்சி இல்லாமல் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யணும். இவர்கள் என்ன செய்யணும்? இவர்களுடைய வழிபாட்டு ஸ்தானம் எங்கே இருக்குது அப்படின்னா, இவர்கள் வளர்பிறை சஷ்டியில் போய் பிறந்திருக்காங்க. தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு, மிக மிக சிறப்பு. அதற்கடுத்து தேய்பிறை சஷ்டி திதியில் போய் பிறந்தவர்கள், தேய்பிறை திரையோதசி திதியில் போய் பிறந்தவர்கள், வளர்பிறை நவமி, வளர்பிறை தசமி திதியில் போய் பிறந்தவர்கள், இவர்களுக்கு எப்பயுமே குழந்தை பிரச்சனை. ஒன்றும் குழந்தை இல்லாமல் பிரச்சனை, குழந்தையை ஏதாவது ஒரு விதத்தில் அதுக்கு ஒரு சின்ன டிசீஸ் இருந்து வாழ்நாள் ஃபுல்லாக இப்படி இருக்கேங்கிற ஒரு பிரச்சனை, அல்லது வயது வந்த பிறகு குழந்தைகளை நம்மளை எதிர்த்துட்டு நிற்கும். குழந்தைகள் நம்மளை எதிர்த்துக்கிட்டு நிற்கும். அப்போ குழந்தைகளை இந்த தேய்பிறை சஷ்டி, தேய்பிறை திரையோதசி திதியில் பிறந்தவங்களும், வளர்பிறை நவமி தசமி திதி குழந்தைகள் நல்லா நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கடைசியில் அந்த குழந்தைகள் வளர்த்தகடா மாரில் பாஞ்ச மாதிரி ஒரு செயல், அந்த குழந்தைகள் ஒரு மதியாத தன்மையில் செஞ்சிடும். அப்போ இவர்களுக்கு என்ன சொன்னேன்னா, குழந்தை சார்ந்த விஷயத்தில் இவ்வளவு ஒரு நம்ம குழந்தைகளால் ஒரு பெருமை அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்க கடைசியில் காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி அந்த குழந்தைகள் இவர்களை பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த திதிகளில் பிறந்தவர்களுடைய கர்மா. அதனால் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைகள் விஷயத்தில் எந்த பிளான் போட்டாலும் சக்ஸஸ் ஈஸியாக நடக்காது. அதனால் என்ன சொன்னான்னா, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைக்கு உதவி, நிறைய ஏழை குழந்தைகளுக்கு இவர்கள் எல்லாருமே உதவி செய்யணும். குழந்தை இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும். குழந்தை இல்லாதவர்களுக்கு அதற்கு ஒரு வழிகாட்டியாக நம்ம உதவி செய்யணும். அப்போ இவர்கள் என்ன செய்யணும்னா, வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டியில் போய் பிறந்தவங்க வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணணும். தேய்பிறை திரையோதசி திதியில் போய் பிறந்தவங்க வளர்பிறை திரையோதசி திதி அன்னைக்கு என்று திருமலப்பாடி சிவன் கோவில் அரியலூரில் இருக்குது, அதை வழிபாடு பண்ணணும். வளர்பிறை நவமி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை நவமி திதி அன்று கூத்தனூர் சரஸ்வதி அம்மாவை வழிபாடு பண்ணணும். அதற்கடுத்து வளர்பிறை தசமி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை தசமி அன்று கும்பகோணம் அகோர வீரபத்திரர் கோவில் வழிபாடு மகாமக குளத்தில் இருக்கு இல்லையா, அப்போ தேய்பிறை தசமி திதி அன்று கும்பகோணம் அகோர வீரபத்திரர் வழிபாடு பண்ணுவது மிக 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 சிறந்தது. அதற்கடுத்து தேய்பிறை சதுர்த்தசி, வளர்பிறை ஏகாதசி, வளர்பிறை துதியை, தேய்பிறை சப்தமி. இவர்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, தந்தை மரணம், தந்தை இருந்தும் பிரயோஜனம் இல்லை, தந்தை உதவி இல்லை, அதிர்ஷ்டம் கிடையாது, முதல் குழந்தை பாதிப்பு. இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தான தர்மம், சாப்பாடு தான் இதற்கு பெரிய இஷ்யூ. அதை பண்ணுங்க. அதுக்கடுத்து என்ன சொன்னா, இவர்கள் தேய்பிறை ஏகாதசி திதியில் போய் பிறந்தவர், வளர்பிறை ஏகாதசி திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை ஏகாதசி திதி என்று மதுரை மீனாட்சி அம்மனை வணங்குங்கள். தேய்பிறை வளர்பிறை திதியில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறை துதியை திதி என்று திருவைக்காவூர் வில்வத்தேவன் கோவில், திருவைக்காவூர் வில்வதேவன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்க. தேய்பிறை சப்தமி திதியில் போய் பிறந்தவங்க வளர்பிறை சப்தமி திதி என்று செம்மேனிநாதர் அப்படின்னு செம்மேனிநாதர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. செம்மேனிநாதர் அப்படின்னு சொல்லி ஒரு
ஊர் இருக்குது. அங்கே ஒரு கோயில் இருக்குது, அதில் வழிபாடு பண்ணுங்க. தேய்பிறை சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறை சதுர்த்தசி திதி அன்று கங்கை கொண்ட சோழபுரம் மகேஸ்வரன் கோயில் சென்று வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தான தர்மங்கள் பண்ணுங்கள். கடைசியாக தேய்பிறை துவிதியை, தேய்பிறை ஏகாதசி, தேய்பிறை சதுர்த்தசி நிம்மதியான தூக்கம் இருக்காது, இருந்தும் அனுபவிக்க முடியாது, வெளிநாடு வாழ் பிரச்சனை, அப்படி போனாலும் நாட் சாட்டிஸ்ஃபைஸ். அதனால் என்ன சொல்லலாம், அனாதைகளுக்கு உதவி, தான தர்மம், ஆசிரமத்திற்கு. வளர்பிறை துவிதியை திதி என்று காளகஸ்தி சென்று வழிபாடு, வளர்பிறை ஏகாதசி என்று திருநள்ளாறு சென்று வழிபாடு, வளர்பிறை சதுர்த்தசி திதி என்று கங்கை கொண்ட சோழபுரம் மகேஸ்வரன் கோயில் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிரச்சனை தீர்ந்து வெற்றியோடு இருப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி மேக்சிமம் எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. விடுபட்டிருந்தால் அதற்கடுத்து வந்து எப்படி வந்து நான் திதியை பற்றி பேசியிருப்பேன் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேவா? உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாதரை ஜோதிடர் சாதிரி ஆகவன் ஜெயபாலன். சுகமே சொல்க வாழ்க வளமுடன்.